கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் கொடுத்த கட்டளைகளும் நீதி நியாயங்களும். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கர்த்தர் கொடுத்த கட்டளைகளிலும் நீதி நியாயங்களிலும் ஆசீர்வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தரும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிபந்தனைக்கு உட்பட்டதாய் இருக்கிறது. நாம் அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் கை கொண்டு அவைகளில் நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று அவர் நம்மை குறித்து எதிர்பார்க்கிறார். நமக்கு கர்த்தர் கொடுத்த தாய் தகப்பன்மாரை நாம் கனம் பண்ண வேண்டும் என்றும், அதே சமயத்தில் பெற்றோர் ஸ்தானத்தில் இருந்து நமக்கு நன்மைகளை செய்கிற நபர்களையும் நாம் மறந்து விடக்கூடாது. அவர்களை மதிக்க வேண்டும், மரியாதையாய் நடத்த வேண்டும், அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் என்று கர்த்தர் வேதத்தில் நமக்கு எழுதி கொடுத்துள்ளார். நாம் அப்படி செய்யும் பொழுதுதான் நம்முடைய வாழ்நாள் பூமியில் நீடித்திருக்கும். அதே சமயத்தில் நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்வோம், நன்றாய் வாழ்ந்து சுகித்திருப்போம் என்று கர்த்தருடைய வார்த்தையில் நாம் பார்க்கிறோம். இந்த பூமியில் நாம் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு அநேக காரியங்களை செய்யலாம். ஆனால் அவைகளை பார்க்கிலும் கர்த்தர் கொடுத்த கட்டளைகளை நாம் பின்பற்றும் பொழுது நிச்சயமாகவே அவர் நமக்கு தந்த வாக்கை நிறைவேற்ற உண்மையும் நீதியும் உள்ள நல்ல தேவனாய் இருக்கிறார்.